Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 6 Two-Dimensional Analytical Geometry Exercise 6.1 Fifth question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். A straight rod of length 8 units slides with its ends A and B always on X and Y axis respectively. Find the locus of the midpoint of the line segment அப்படினு கேக்குறாங்க. So என்ன சொல்றாங்க அப்படினா XY axisல ராட் இருக்க சொல்றாங்க. அந்த ராட் வந்து 8 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இது வந்து X axisல இருக்கு, இது வந்து Y axisல இருக்கு. ஸோ இது A ன்னு எடுத்துக்கலாம், இதை B ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராடோட மிட் பாயிண்ட்ல வர லோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட். ஸோ இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது X ஆக்சிஸில் இருக்கனால எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வரும், ஆனால் ஒய்க்கு 0 ஆகிடும். B வந்து Y ஆக்சிஸில் இருக்கனால எக்ஸுக்கு 0 வரும், ஒய்யோட வேல்யூ Bன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் நமக்கு தேவை. இதை வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? சொல்யூஷனில் இதை நீங்கள் தனியாக எடுத்து மெயினாக எழுதினாலும் ஓகே, பட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த சைடில் எழுதிட்டேன். லெட் H, K be the midpoint on the required path. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்ன எடுக்கிறேன், P of H, K அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? அடுத்த லைன் என்ன எழுதணும்? let the coordinates of A and B Aக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன், A, 0 அண்ட் பியோடது வந்து 0, Bன்னு எடுத்துக்கணும். நமக்கு இப்போ மிட் பாயிண்ட் தான் தேவை. ஸோ ஹெச்சோட வேல்யூ எப்படி இருக்குன்னா A ப்ளஸ் இங்கே 0 டிவைடட் பை 2. மிட் பாயிண்ட் வேல்யூ x1 ப்ளஸ் x2/2 அவ்வளோதான். சரிங்களா? இப்போ கேயோட வேல்யூ எப்படி இருக்கும், 0 ப்ளஸ் B/2. இது எதுக்காக எடுக்கிறோம், மிட் பாயிண்ட்காக. சரிங்களா? அது வேணால் சைடில் எழுதிக்கோங்க. மிட் பாயிண்ட்காக இதை எடுக்கிறோம். therefore H is equal to A/2, K is equal to B/2. மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் எழுத வேண்டாம், நம்ம டேரெக்டாக எழுதலாம். இப்போ A வேல்யூ B வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 மல்டிபிள் பண்ணும். therefore A is equal to 2 into H, B is equal to 2 into K. இப்போ லோக்கஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். லோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆரிஜின் AB. ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் OAB நமக்கு என்ன கிடைக்கும், hypotenuse square AB square is equal to OA square plus OB square. இப்போ AB square இந்த ஃபுல் லென்த் தான் AB, அது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 8 யூனிட்ஸ். அப்போ 8 square is equal to OA square வந்து A squareன்னு எடுத்துக்கலாம், OB square B square. இப்போ A வேல்யூ B வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. 8 8 64 is equal to Aவோட வேல்யூ 2Hக்கு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயரோட வேல்யூ 2K அதுக்கு ஒரு ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் 64 is equal to 4H ஸ்கொயர் ப்ளஸ் 4K ஸ்கொயர். இந்த லைனில் பாருங்கள் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 4 பண்ணால் இது 16 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு H ஸ்கொயர் ப்ளஸ் K ஸ்கொயர். அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ என்ன எழுதும், therefore the locus of H, K is H வர இடத்துல X எழுதணும், K வர இடத்துல Y எழுதணும். இது மாற்றி எழுதிட்டா ஒரு மார்க் மைனஸ் ஆகிடும். அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.